சென்னை பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கீ ரைஸ் செய்ய போகிறோம். இந்த கீ ரைஸ் வந்து யூடியூப்பில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் கீ ரைஸ் தான் எப்படி செய்யறது, அது அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கீ ரைஸுக்கு வந்து 1 கிலோ தான் செய்ய போகிறோம். அந்த 1 கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு அரை மணி நேரமாக அரிசி ஊறுது. பாஸ்மதி அரிசிங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஜாமான் தேவைன்னு கீ ரைஸுக்கு வாங்க காட்டுறேன். ஒரு 4 பட்டை, 4 லவங்கு, 4 ஏலக்காய், ஒரு 2 தக்காளி வந்து ஜாஸ்தி போடக்கூடாது. அதில் ஒரு 300 கிராம் வெங்காயங்க, 1 கப்பு தயிர், புளிப்பு தயிர். இது வந்து தேவைக்கேற்ப சால்ட்டு. இது வந்து இஞ்சி பூண்டுங்க. அது இஞ்சி வந்து பூண்டு 50, இஞ்சி 100 இருக்குது. அது போட்டு தான் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இது கொத்தமல்லி, புதினா, இது பச்சை மிளகா. கீ ரைஸுக்கு வந்து இதுதான் காரம், வேறு நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுதான் கீ ரைஸு நாங்கள் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு காட்டுறோம் வாங்க. அடுப்பு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து கட்டி காஞ்சிச்சுங்க. இப்போ வந்து இந்த கீயை ஊற்றிடுவோம். ஒரு 200 கிராமுங்க. 1 கிலோக்கு 200 கிராமு ஆர்பிஜி நெய். இது இப்போ வந்து பட்டை, லவங்கு, ஏலக்காய் போட்டுடலாங்க. போட்டு அந்த நெய்யில் வந்து லேசாக வதக்கி விட்டுருவோம். நல்லா நெய் வந்து நல்லா சூடாச்சு. இதில் வந்து ஒரு 300 கிராம் வெங்காயம் போட்டுருவோங்க. ஒரு 300 கிராம் வெங்காயம். இப்போ வந்து ஒரு பாதி தான் வந்திருக்கு வெங்காயம். இதில் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அந்த நெய்யில் வந்து அந்த பச்சை மிளகா காரம் வந்து ஊறும். அதுதான் எல்லா ரைஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ரைஸ்லேயும் வந்து உங்களுக்கு அந்த பச்சை மிளகா காரம் இருக்கும். கீ ரைஸில் இந்த வெங்காயம் வந்து ஒரு 3/4 பதத்தில் வந்துருக்குங்க. இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேணாம். ஏன்னா ப்ரௌன் கலர் ஆகணும் உங்களுக்கு வந்து சாதத்தில் வந்து இந்த வெங்காயம் கருப்பாக தெரியும். இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இது இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க. நல்லா இதில் வந்து பாதி கொத்தமல்லி, புதினா போட்டுருவோம். இப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டுருவோங்க. ஒரு 2 தக்காளி. 1 கிலோ அரிசிக்கு 2 தக்காளி போட்டால் போதும். கீ ரைஸுக்கு அப்படி தான் பண்ணணும். அந்த புளிப்பு தயிருங்க, புளிப்பு தயிர் 1 கப்பு போட்டுருவோங்க. வந்து தேவைக்கான உப்பு ஒரு 3 கரண்டி போட்டுருவோம். பார்த்து அப்புறம் போட்டுக்கலாம். கீ ரைஸுக்கு அவ்வளோதாங்க பொருள். இதுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக பதத்தில் கட்டணும். நான் வந்து 1 கிலோ அரிசி, நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி கூட சொல்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோங்க. இது வந்து 1.5 லிட்டர் தண்ணி தான். இப்போதைக்கு என்கிட்ட பாட்டில் இல்லை, அதனால் வந்து ஜக்குலேயே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக 1 ஜக்கு தண்ணி போட்டு மீதி உள்ள தண்ணிங்க. இது 1.5 லிட்டர் தண்ணிங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி தான் கொடுங்க, கரெக்டாக வரும். கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு வரட்டுவாங்க. இதை இப்போது இந்த ஊற வச்ச அரிசி வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. அதை வடித்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து தண்ணி பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அது இப்படியே சாய்ச்சி போட்டோம்னா இதில் தண்ணி இருந்ததுன்னா சாதம் கொழிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து தயவுசெய்து இது வந்து அரிசி வந்து எப்போவுமே வடித்து எடுக்கணும். வடித்தா தாங்க அது இது அரிசி வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஊற வச்ச தண்ணி வந்து இதில் இருக்கக்கூடாது. இப்போ வாங்க, மசாலா கொதிக்குது. இந்த மசாலாவில் வந்து இந்த 1 கிலோ அரிசியை வந்து போட்டுருவாங்க. லேசாக கிண்டி விடணுங்க, ஜாஸ்தி கிண்டக்கூடாது. ஜாஸ்தி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி உடையும். இந்த அரிசி போட்டுட்டு என்ன பண்ணலாம், உப்பு பார்க்கணுங்க. அரிசி போட்டுட்டு உப்பு பார்க்கணும். உப்பு கரெக்டாக பார்க்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வந்து 1 ஸ்பூனு கொடுத்துருவோம். போதும். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சென்னை பாய்ஸ் நேர்களே, இதே மாதிரி கீ ரைஸ் நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள். அதே வந்து பொருள் போடுங்க.
ஒரு 300 கிராம் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்போ தான் அந்த காரம் வந்து ஒரு ரைஸில் ஏறும். நெய்யில் போட்டு வதக்குங்க. அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அப்படியே நீங்கள் தம் விட்டுடலாம். நல்லா அந்த தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. இந்த அரிசி வேவ தண்ணி வந்து வற்றிக்கினே இருக்கும். வச்சிங்கன்னா அப்படியே நம்ம வந்து தம் விட்டுடலாம். இதில் வந்து கேசரி பவுட்ரு, மல்லித்தூள், ஜீரகத்தூள் எதையுமே கொடுக்கூடாது. இதுதான் கீ ரைஸ். இதுக்கு வந்து சைட் டிஷ் நான் வந்து எக்கு மசாலா செய்வேன். அதுக்கும் நல்லாயிருக்கும். புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஒரு மட்டன் கிரேவி, மட்டன் குருமா இதெல்லாம் வச்சு கீ ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது நான் அந்த ரெசிபியை உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். அரிசி வந்து நல்லா வதக்கிச்சிங்க. தண்ணி நல்லா வலிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல் கொடுத்துருவோம். தோசைக்கல் கொடுத்தா தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. கொஞ்சம் தோசைக்கல் மேலே வச்சுட்டு பிறகு ஒரு பெருக்கு பெட்டிடுங்க. இப்போ வந்து தம் விட்டாச்சுங்க. இது தோசைக்கல் வந்து சூடாகி எல்லா மசாலா வந்து சட்டி சூடாகி அந்த மசாலா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. இது மேலே வந்து சுடு தண்ணி வச்சுருக்கீங்க. கஞ்சி தண்ணி வந்து மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு 20 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. சைட்லேருந்து வந்து ஆவி வரலாம். இப்போ வந்து கீ ரைஸ் வந்து நல்லா தம் ஆச்சு. நல்லா ஸ்மெல் அடிக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா பாருங்க, நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்கள். 1க்கு 1.5 லிட்டர் போட்டிங்கன்னா பதம் வந்து கரெக்டாக இருக்கும். 1க்கு அரிசி வந்து ஒட்டாது. நல்ல பதத்தோடு வரும். சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் கீ ரைஸுங்க. இந்த முதல்ல வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம். இந்த கீ ரைஸில் வந்து நீங்கள் வந்து முந்திரி கூட போட்டு செய்யலாங்க. முந்திரி போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முந்திரி போடாமல் செஞ்சது கீ ரைஸ். இது வந்து 1 கிலோ தான் செஞ்சது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க. இது செம்மையாக இருக்கும் சாப்பிட. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து குருமா, சிக்கன் கிரேவி, புதினா சட்னி இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா ருசியாக இருக்கும். இது பசங்க வந்து காலையில் டிஃபன்னா நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ரெசிபி ஒன்று டக்குன்னு இது மாதிரி செய்யலாம். நீங்கள் இது வந்து நீங்கள் 1 கிலோ தான் செய்யணும், இல்லை 1/4 கிலோ கூட செய்யலாம். நீங்கள் 1/4 கிலோ செய்யும்போது அப்படியே ஜாமானை குறைச்சிக்கிங்க, கொஞ்சம் பொருளை குறைச்சிங்க. இதே மாதிரி செய்யுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.